ஸோ குழந்தை வந்து காயின் முழுங்கிடுச்சு இல்லை ஏதாவது ரப்பர் முழுங்கிடுச்சு, இமீடியட்டாக நான் பக்கத்தில் இருக்கேன், எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் எய்ட் பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் டாக்டர் கவினியா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, குழந்தைய வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கணும். உங்கள் ஒரு கையை வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது பேக் ப்ளோஸ்ன்னு சொல்லக்கூடியது. கிராவிட்டி கீழே இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் கையை இருக்கு இல்லையா, உங்கள் பாதத்தோட கீழே இருக்க அந்த ஹீல்ஸ் ஆஃப் பாம்னு சொல்லுவோம், அதை வந்து முதுகு பகுதியில் வச்சு ஃபாஸ்ட்டாக தட்டணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக தட்டும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே வந்து விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸாக பண்ணும்போது பாருங்கள், ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது. அதனால் உங்கள் மூச்சு குழாயில் போயிருக்க அந்த ஆப்ஜெக்ட் காயினோ எதாக இருந்தாலும் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக். செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பொறுமையாக குழந்தைய திருப்பிக்கோங்க. இன்கேஸ் அந்த ப்ராசஸில் வரலன்னா குழந்தைய திருப்பி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் 2 விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 விரல்களையும் நெஞ்சு பகுதியில் வந்து வச்சுக்கணும். ஃபோர்ஸாக இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், செஸ்ட் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நெஞ்சு பகுதியில் வந்து கீழ் நோக்கின மாதிரி 2 ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வெளியில் வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம வச்சு அழுத்தும் போது ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது. அதனால் மூச்சுக்குழாயிலிருந்து உங்களுக்கு ஒரு இன்னர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.